This video is sponsored by Mote mobile application. இந்த அப்ளிகேஷன் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோரில் இருக்குதுங்க. இது ஒரு அற்புதமான ஷாப்பிங் அப்ளிகேஷன். அனைவரும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். வெல்கம் டு பாட்டி வைத்தியம் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா, சிறுநீரக கல், சிறுநீரக கோளாறு போன்ற சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகளை நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிறுநீரக கல் பிரச்சனை தீர்வதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசலைக்கீரை சாற்றில் சிறு நெஞ்சி முல்லை ஊற வைத்து உலர்த்தி, பிறகு பசும்பாலுடன் சேர்த்து வேக வைத்து உலர்த்தி பொடியாக்கி தினமும் காலை மாலை இருவேளையும் 2 கிராம் என்ற 20 நாட்களுக்கு சாப்பிட்டால் சிறுநீரக கற்கள் கரையும். சிறுநீரகம் தொடர்பான பிற நோய்களும் குணமாகும். முள்ளங்கி கீரை சாற்றை 30 மில்லி அளவில் தொடர்ந்து 21 நாட்கள் குடித்தால் சிறுநீரக கற்கள் கரைந்து போகும். சிறுநீர்ப்பை வீக்கமும் குணமாகும். காசினி கீரையை தினமும் உணவில் சேர்த்து கொண்டால் சிறுநீரக கற்கள் குறையும். சாணக்கீரை சாறை அதிகாலையில் 30 மில்லி அளவு குடித்தால் சிறுநீரக கற்கள் கரையும். சிறுநீரக கோளாறு சிறு கீரையுடன் சிறிது மஞ்சள் சேர்த்து கசாயம் தயாரித்து அதிகாலையில் சாப்பிட்டு வந்தால் சிறுநீரக கோளாறுகள் அனைத்தும் சரியாகும். வங்கார வல்லைக்கீரையுடன் சிறிது சதகுப்பை மஞ்சள் சேர்த்து கஷாயமாக்கி சாப்பிட்டால் சிறுநீரக நோய்கள் குணமாகும். சாணக்கி கீரையை கஷாயமாக்கி சாப்பிட்டால் சிறுநீரக கோளாறுகள் குணமாகும். சிறுநீர் சொட்டு சொட்டாக வருதல் குணமாவதற்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பாலக்கீரையுடன் சிறிது சீரகம் மஞ்சள் சேர்த்து கஷாயமாக்கி சாப்பிட்டால் சொட்டு சொட்டாக சிறுநீர் வெளியேறும் பிரச்சனை தீரும். சிறுநீர் பையும் வலுப்படும். பண்ணை கீரையுடன் சிறிது சீரகம் சேர்த்து அரைத்து சாப்பிட்டால் சொட்டு சொட்டாக சிறுநீர் வெளியேறுவது நிற்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, சிறுநீர் கடுப்பு குணமாகணும்னா என்ன பண்ணுன்னா, சுக்கு கீரையுடன் சோம்பு, சீரகம், மஞ்சள், வெந்தயம் ஆகியவற்றை சேர்த்து கஷாயமாக்கி சாப்பிட்டால் நீர்க்கடுப்பு சரியாகும். அடுத்து சிறுநீர் எரிச்சல். காணாம் வாழைக்கீரையை அரைத்து சாப்பிட்டால் சிறுநீர் எரிச்சல் தீரும். பொடுதலை கீரையுடன் சிறிது சீரகம், பார்லி சேர்த்து கஷாயமாக்கி சாப்பிட்டால் சிறுநீர் கடுப்பு எரிச்சல் நீங்கி சிறுநீர் தாராளமாக பிரியும். சிறுநீர் பிரிய என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரை 1 கைப்பிடி அளவு, பார்லி 20 கிராம், சீரகம் 1/4 டீஸ்பூன், மஞ்சள் சிறிதளவு ஆகியவற்றை ஒன்றாக்கி கஷாயமாக்கி வடிகட்டி சாப்பிட்டால் நீர்க்கட்டு உடைந்து சிறுநீர் தாராளமாக பிரியும். 1 கைப்பிடி அளவு மணத்தக்காளி கீரையுடன் 1 ஸ்பூன் பார்லி, 4 சிட்டிகை மஞ்சள் ஆகியவற்றை சேர்த்து கஷாயமாக்கி சாப்பிட்டால் நீர் சுருக்கு, நீர் எரிச்சல், நீர் பிரியாமை போன்ற குறைபாடுகள் சரியாகும். புதினா இலையை 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து எண்ணெய் விட்டு வதக்கி உப்பு சேர்க்காமல் சாப்பிட்டால் நன்கு சிறுநீர் பிரியும். வெங்காயத்தாளுடன் 1 ஸ்பூன் பார்லியை பொடியாக்கி சேர்த்து கஷாயமாக செய்து சாப்பிட்டால் நீர் எரிச்சல், நீரடைப்பு நீங்கி சிறுநீர் தாராளமாக பிரியும். வெந்தய கீரையுடன் சிறிது சீரகம் சேர்த்து கஷாயமாக்கி சாப்பிட்டால் நீர்க்கடுப்பு, நீர் எரிச்சல் சரியாகும். முள்ளங்கி கீரையுடன் 1 ஸ்பூன் பார்லியை கலந்து வேக வைத்து சாப்பிட்டால் நீர்க்கட்டு உடையும், சிறுநீரும் தாராளமாக பிரியும். கல்யாண முருங்கை இலையுடன் சிறிது பார்லியை சேர்த்து அரைத்து கஷாயமாக்கி செய்து சாப்பிட்டால் சிறுநீர் எரிச்சல் குறையும், சிறுநீர் தாராளமாக பிரியும். முடக்கத்தான் கீரையுடன் சிறிது சதகுப்பையை சேர்த்து கஷாயமாக்கி சாப்பிட்டால் சிறுநீர் தாராளமாக பிரியும். பின்னாக்கு கீரையுடன் சிறிது சீரகம் மஞ்சள் சேர்த்து கஷாயமாக்கி சாப்பிட்டால் சிறுநீர் தாராளமாக பிரியும், நீர்க்கட்டும் குணமாகும். சதகுப்பை கீரையை கஷாயமாக்கி சாப்பிட்டால் சிறுநீர் நன்கு பிரியும், கால் வீக்கமும் குணமாகும். ஓகேவா நண்பர்களே, மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.